நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்முடைய சக்திகளை தமக்கே தண்டனையாய் அளிப்பதன் வாயிலாக இழக்க வேண்டாம். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்நிலையை தமக்கு உருவாக்கியவர்களே. நிறைந்த சபையில் திரௌபதி என்னும் பத்தினிக்கு அவமானத்தை வித்திட்டவர்கள். பாண்டவரின் மனைவிக்கே அவமானம் அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளதென்றால் துரியோதனன் ராஜ்யத்தில் வாழும் சாமானிய ஸ்திரீகளின் நிலைமை என்ன? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். நியாயம், அனைவரையும் காத்தல், இவ்விரண்டையும் ஸ்தாபிக்க வேண்டியது தம்முடைய தர்மமாகிறது. பழி தீர்ப்பதற்காக அல்ல, தர்மத்தை நிலைநாட்ட தாம் யுத்தம் நிகழ்த்தத்தான் வேண்டும். சூடாமணியில் இருந்த 5 கற்கள் அன்று மாதவனால் தரப்பட்டவை. ஆனால் நீ இதை சூடாமணியில் சேர்க்க வேண்டாம். நமது சபதம் நிறைவேற வேண்டும். இந்த யுத்தமானது முடிகின்ற வரையில் நீ உனது கூந்தலையும் முடியக்கூடாது. இந்த சூடாமணியையும் நீ அணியக்கூடாது. உனது அவிழ்ந்த கூந்தல் எமது வாழ்வின் லட்சியம் என்னவென்று அனுதினமும் எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இதுவே தமது வாக்கென்றால் நான் மேற்கொள்ளும் சபதத்தையும் கவனமாய் கேளுங்கள். துச்சாதனனின் உடலிலிருந்து பெருகி வரும் செங்குருதியை அள்ளி அவிழ்ந்த என் கூந்தலில் தடவாதவரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன். சபதம் நிறைவேறும் பாஞ்சாலி. நான் துச்சாதனனின் தோளை பீய்த்து ரத்த ஆறை ஓட வைப்பேன். இனி அஸ்தினாபுரத்தில் ஆணவம் கொண்டு வாழும் கௌரவர்கள் வாழ்வில் காரிருள் ஒன்றே குடிகொள்ளும். சூன்யம் அவர்களுக்கு சொந்தமாகும்.
மன்னித்தருளுங்கள் யுவராஜரே, தீபத்தை அணைக்க ஆணையிட்டுள்ளனர். தீபத்தை அணைக்க ஆணையா? ஆமாம் யுவராஜரே, அரசியாரின் ஆணை இது. அஸ்தினாபுரம் முழுவதும் இன்று இருள் சூழ வேண்டும் என்றார். அரண்மனையிலும் ஒளி விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும் என்றார். மன்னித்து அருளுங்கள், ஆணையை நிறைவேற்றும் நிர்பந்தத்தில் உள்ளேன். மாதா, தாம் பிறப்பித்த ஆணையின் அர்த்தம் என்ன? அரண்மனையின் ஒளி விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படுவது ஏன்? அஸ்தினாபுர வாசிகள் மனதில் இருள் சூழ்ந்ததே காரணம். எவரும் எதிர்காலம் பற்றி எண்ணவில்லை. இருளில் மூழ்கவே அனைவரும் ஆசை கொண்டுள்ளனர். இருள் சூழும் கவலை எவரிடமும் இல்லை. அவ்வாறிருக்க பிரகாசமானது நிந்தனையை தரவல்லதென்றெண்ணுகிறேன். நீ காரிருளை மட்டும் காண்பவள் காந்தாரே, ஏனெனில் கண்ணிரண்டையும் காலம் காலமாய் மூடி வாழ்பவள். உண்மையை சொன்னால் இது பொன்னாள் என போற்றப்பட வேண்டிய நன்னாளாகும். நமது ராஜ்யவாசிகள் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டிய திருநாள் இது. நிறுத்துங்கள். இந்நாள் நமக்கு நன்னாளாய் தெரிகிறதா? காரணம் என்ன? பாண்டுவின் புதல்வர்கள் பழிதீர்க்க நிச்சயம் வருவார்கள். என்னுடைய 100 புதல்வர்களை சாய்ப்பார்கள். என்னுடைய மனவேதனையானது தமக்கு எவ்வாறு விளங்கப் போகிறது? தம்முடைய ஹிருதயம் இதுவரை உயர்வு தாழ்வையே சிந்தித்தது. துரியோதனா, என்னுடைய புதல்வனுக்கு ஈன்றவளான என்னை விட சிம்மாசனமே உயர்ந்ததென்று கற்பித்தீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய புதல்வனுக்கு ஈன்றவளான என்னை விட சிம்மாசனமே உயர்ந்ததென்று கற்பித்தீர்கள். நான் நன்கறிவேன், என் புதல்வர்கள் மீது தாம் அன்பு கொண்டவராவீர். ஆனால் தாம் போதித்த அறிவுரையை கேட்டு என் புதல்வர்கள் இன்று அதர்மத்தை புரிய துவங்கிவிட்டனர். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? சகோதரி பற்றிய சிந்தனை தமக்கு வரவில்லையா? அகிலத்தில் பெண்கள் ஜனிக்க உள்ள வாரிசை தங்கள் வயிற்றில் 10 மாதங்களே சுமப்பார்கள். ஆனால் நான் என் புத்திரர்களை ஈராண்டுகள் வயிற்றில் சுமந்தேன். நான் ஈன்றவர்களுடைய மரணச் செய்தியை எவ்வாறு எனது செவி இரண்டும் கேட்கும்? எதற்கு நாங்கள் மரணிக்க வேண்டும்? என் பலத்தின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லையா தாயே? மௌனமாயிரு துரியோதனா. பணிப்பெண்கள் வாயிலாக தகவல் அனைத்தையும் பெற்றேன். திரௌபதி சேலையை பறிக்க பறிக்க அவளுக்கு அவையில் வஸ்திரம் கிட்டியது. நிகழ்ந்த அந்த அற்புதத்தை கண்ட பிறகுமா உனக்கு இன்னும் மமதை குறையவில்லை? திரௌபதி அளித்த சாபம் செவிகளில் இப்போதும் ரீங்காரமிடுகிறது. வேள்வி தீயில் உதித்தெழுந்த பத்தினி சாபம் தருகிறாள். துரியோதனா, இழைத்த தவறுக்கு நீ தண்டனை அனுபவிப்பார். 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு
அவர்களுடைய ஆஸ்தியை அவர்களுக்கே திரும்பத் தரும் வேளையில் யுத்தம் புரிய வேண்டாம் என்று யுதிஷ்டனிடம் அவசியம் வாக்கு பெறுவேன். அவ்வாறு ஒரு நிலைமை நிச்சயம் உருவாகாது மகாராஜா. ஆஸ்தியை திரும்பத் தரும் நிலை உருவாகாது. அஞ்ஞாதவாச சமயத்து பாண்டவர் இருக்குமிடம் அறிந்து அதை கூறி மீண்டும் அவர்களை வனவாசம் அனுப்புவோம். ஒரு தாயின் வேதனையை அறிந்து கொள்ளுங்கள். ஹிருதயம் அனுக்ஷணம் துடித்து வேதனையில் வாடுகிறது. அன்பு சகோதரரே, எங்கு இருக்கிறீர்கள்? இன்று வரை தாம் புரியும் அதர்ம செயலை நான் தடுத்து வந்திருக்கிறேன். இன்று நான் தம்மிடம் ஒன்றை வேண்டுகிறேன். இனி தாம் எந்த அதர்மத்தையும் செய்யலாம். ஆம், எந்த அதர்மத்தையும் தாம் தாராளமாய் செய்யலாம். ஆனால் அப்பாவத்தை தம்முடைய சகோதரி சுமப்பாள். ஒருவேளை பாண்டவர்களோடு வாசுதேவ கிருஷ்ணன் யுத்த பூமியில் நிலை கொண்டால் என்னுடைய குடும்பமே மண்ணோடு மண்ணாகிவிடும். என்னுடைய குடும்பமே பூண்டோடு அழிந்துவிடும். சகோதரா, அதை உணருங்கள். மாதா, காந்தாரி, வாசுதேவ கிருஷ்ணா, வெற்றியோடு திரும்புவீர்கள் பாண்டவர்களே. 12 ஆண்டு காலம் தமக்கு பயிற்சி காலமாக வேண்டும். பார்த்தா, துர்காதேவியின் திருசூலத்தைப் போல பிரம்மதேவரின் படைப்பாய் விளங்கும் நான்முக பிரம்மாஸ்திரத்தைப் போல மற்றொன்று உண்டு. மகாதேவருடைய பாசுபதாஸ்திரம். யுத்தம் நடக்கும் வேளையில் எதிர்க்கின்ற சக்தி உன்னை மிஞ்சிய சக்தியாக உருவெடுக்குமானால், உனது வீரத்தை கொண்டு அதை உன்னால் வெல்ல முடியாவிட்டால் அச்சமயம் நீ பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிக்கலாம். அதை பெறுவதற்கு நீ கைலாயம் செல்ல வேண்டும். மகாதேவரை ஆராதனை செய்த அவரிடத்தில் பாசுபதாஸ்திரத்தை பெறுவாயாக. அன்பு பீமா, சரீர பலத்தில் சிறந்தவர் தேவி அஞ்சனையின் மைந்தர் ஒருவரே. அவரை விஞ்சியவர் இல்லை. ஆகையால் பீமா, கங்கமாதங்க பர்வதம் சென்று அனுமந்த குகையில் பிரவேசித்து இறைவன் ஆஞ்சநேயரை ஆராதித்து அவரது பலத்தை பெற வேண்டும். நகுலா, சகாதேவா, நீங்கள் இருவரும் அஸ்வினி குமாரர்களது கிருபையை பெற வேண்டும். காலம் கணியும் வேளையில் தமது சேனைக்கு அது பாதுகாப்பினை நல்கும். தர்மசீலரே,
தாம் அறியாததல்ல, வெற்றியின் ஆதாரம் தர்மமே. தர்மத்தின் ஆதாரம் தபஸ்விகளுக்கான பணிவிடை, அவர்களுக்கான சேவை. ஆகையினால் தாமும் பாஞ்சாலியும் 6 ஆண்டுகளுக்கு தபஸ்விகளுக்கு சேவை செய்து அநேக புண்ணியங்களை ஈட்டுங்கள். தமது ஆணையை யாம் தலையாய கடமையாக்குவோம். அதுவரை சுபத்திரை தம்மோடு துவாரகையில் வாழட்டும். ஆகட்டும் பார்த்தா. துவாரகையில் ஜனிக்கும் சுபத்திரையின் புதல்வனுக்கு போர்க்கலைகள் அனைத்தையும் பயில்வித்து மாவீரனாக்குவேன். உனது புதல்வன் அபிமன்யு என்ற பெயரால் அனைவராலும் அழைக்கப்படுவான். இனிதாம் அனைவரும் வனம் நோக்கி புறப்பட தயாராகுங்கள். நன்மை உண்டாகட்டும். உங்கள் விஜய்.
ஏன் தர்மம் தோற்று தலைகுனிந்து நிற்கிறது? ஏன் அதர்மம் வெற்றியில் திளைக்கிறது? அடைவது அனைத்தும் வெற்றியல்ல, இழப்பதனைத்தும் தோல்வியும் அல்ல. நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயமே சுபத்திரை. இரவின் காரிருளை விடியல் போக்க வல்லது. அகிலம் போற்ற